கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும், 8ஆம் இடத்துக்குரிய புதனும் மாரகாதிபதிகள். மாரகம்னா ஒரு கிரகம் தன்னுடைய காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு மரணமோ, மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ குடுக்கணுங்கிறது விதி. இங்க கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய், புதன் நெருங்கிய சேர்க்கை அல்லது நெருங்கிய பார்வை இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாயும், புதனும் தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ, தீய கிரகங்களுடைய பார்வையோ, இல்ல தீய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இந்த ஜாதகருக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாலே பல பிரச்சனைகள், சிக்கல்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ, இல்ல உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஏற்படலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குரிய புதனே 8ஆம் இடத்துக்குரிய புதனா வர்றதுங்கிறது, போன ஜென்மத்தில செய்யக்கூடிய பாவ புண்ணியத்த சொல்லக்கூடிய கிரகம் புதன். அப்படின்னா இவங்க எத தனக்கு யோகம்னு நினைக்கிறாங்களோ, அதுவே இவங்களுக்கு சோகமா மாறிறலாம். எது சோகம்னு நினைக்கிறாங்களோ, அது இவங்களுக்கு யோகமா மாறிறலாம். அப்படின்னா செவ்வாயும், புதனும் தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ, பார்வையோ இல்லாம, தீய ஸ்தானங்கள்லயும் இல்லாம தனித்தனியே இருந்தா, பார்வையோ இல்ல இவங்களுக்குள்ள சேர்க்கையோ இல்லாம இருந்தா, இப்ப சொன்ன பிரச்சனைகள் பெரிய அளவுல கும்ப லக்னத்துக்காரங்கள பாதிக்காது. நன்றி, வணக்கம்.